ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ரோஸ்மரின் இலைகள். இன்றைக்கு வந்து நல்ல வெயில் அடிக்குது, அதனால் வந்து நான் வெளியில் காய வச்சிருக்கிறேன். இங்கே வந்து இந்த ரோஸ்மரின் இலைகளை வந்து வாசனை திரவியமாக கறிகளுக்கு பயன்படுத்துவினோம். அதோட இங்கே எண்ணெயும் காய்ச்சி பயன்படுத்துவினோம். இந்த எண்ணெய் வச்சா தலைமயிர் கொட்டாதுன்னு சொல்கிறவே, ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு. இதில் வந்து நான் இலைகளை எடுத்துட்டு மிச்ச தடிகளை வந்து நட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் பிற வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பாருங்க, இதுதான். ஆனால் வருமோ தெரியல. நார்மலாக பதிவச்சு நட்டால் வரும். இது நான் வந்து சும்மா தடிகளை நட்டிருக்கிறேன், வருதான்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஏற்கனவே நான் கொஞ்சம் பச்சை இலைகளை வந்து டபுள் பாயிலில் வந்து ரோஸ்மெரின் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து ரோஸ்மெரின் எண்ணெயும் காய்ச்சினால் அதைத்தான் நான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இதில் மற்றது கறிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்களும் உங்களோட விட்டால் ரோஸ்மெரின் இருந்தால் இப்படி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, பாய் பாய்.